வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 3 ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம். சரியா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா CMF Buds 2 Plus, இதில் LDAC இருக்கு. ஆமாம். அடுத்தது என்னன்னா Huawei FreeBuds AC2. ஸோ இவங்களுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசம். ஆடியோ ப்ராடக்ட் நல்லா இருக்குங்க. சாம்சங் மாதிரி கொஞ்சம் யூனிக்காக இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா பண்ணுவாங்க. யூனிக்காக தான் இருக்கு, ஆனால் எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. சரி, எனக்கு வந்து இதில் என்ன பிடிச்சிருந்தது தெரியுமா? சைஸ். அடுத்து வந்து நத்திங் ஃபோன் 2 ரீவிசிட். ஆமாங்க. ஸோ இந்த 3 ப்ராடக்ட்டையுமே தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா பேசிக்காக கௌதம் ப்ரோவோட அந்த லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு பார்க்குறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த ப்ராடக்ட்டுக்கு வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம், அந்த வீடியோ எப்படியும் வரும். அதை தவிர சரி நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ண ஒரு நண்பர்கிட்ட போயிட்டு அவரோட ரெஃபரன்ஸ் வேல்யூவோட இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா ஒரு லாஜிக் இருக்குமேட்டு தான் பார்க்குறோம். ரைட்டு. ஸோ இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓகே ரைட். சோ இப்போ நான் வந்து ஓபன் பண்ணதுமே ப்ராடக்ட்டோட டீடைல்ஸ் வந்துருது ப்ரோ. இப்போ நதிங் எக்ஸ் ஆப் as usual ஓபன். ஆமா, அத நான் இதுல வந்து இன்ஸ்டால் பண்ணி தான். அதுல வந்து அந்த கலர் கரெக்ட்டா காட்டிடலாம். என்ன கலர் இது? அடி சூப்பரா. இது அப்டேட்க்கு அப்புறம் இந்த மாதிரி மாறிச்சு ப்ரோ. நல்லா அப்படியே இந்த வீடியோவோட ஓபன் ஆகுது. இவன் வேற ஒருத்தன். டேய் போதண்டா என்ன விட்டுறா. மெட்டீரியல் செமையா இருக்கு ப்ரோ. பிக்சல்ல அழகா இருக்குது நீங்க வச்சிருக்க கலர் நல்லா இருக்கு. ஓகே ப்ரோ. வந்துட்டானா? சோ பட்ஸோட கலரே காட்டியிருந்தீங்க. நேவி ப்ளூ ஏஎன்சில இருந்தது. நான் அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே. அப்புறம் இதுல மேக்ஸिमम ஆப்ஷன்ஸ் அப்படி பாக்கும்போது இதுல என்ன கோடக் ப்ரோ? இது LDAC. போன வாரம் பார்த்தது டைராக். அது வந்து டிராக் இது வெறும் ஈக்குவலைசர். ஓகே. இது வந்து LDAC. சோ நம்ம என்ன பண்ணலாம், இப்படி நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே. ஸ்பேஷியல் ஆடியோ ஆஃப் பண்ணிடுறேன், அல்ட்ரா பேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ அப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். அண்ட் ஈக்குவலைசர் பொறுத்த வரைக்கும் கஸ்டம் வச்சிருந்தேன், அதில் டிஃபால்ட் பாக்ஸ் இருக்குமே, அந்த மாதிரி ஒன்றும் இல்லவே இல்லை. அதனால தான் ஷாக் ஆகிட்டேன். ஏன் அதை தூக்கிட்டானுங்க தெரியல. பேலன்ஸ் காணும். எனக்கு என்ன வருத்தம்னா இந்த ஈக்குவலைசர் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது இப்போ நம்ம பேசுவோம் அடப்பா அதை என்ன தூக்குனீங்க? அது பேசுவோம் வரேன், அது வழி வேற டிபார்ட்மெண்ட். இதுலயும் காஸ்ட்லியான பட்ஸ் இல்ல போன வாரம் பார்த்தோட, அதெல்லாம் அப்புறம் தூக்குனானுங்க தெரியல ப்ரோ. அது ஏதோ மனசளவுல என்ன கஷ்டமோ தெரியல, யார் அவனை திட்டினாங்கன்னு தெரியல. பாட்காஸ்ட் ஷூட் பண்ணும்போது திட்டிருப்பாங்க போல. 75-80 இந்த வால்யூம் ஓகே. ஓகே. ஸ்பெஷல் டிஃபரன்ஸ் தெரியுது, ஸ்பெஷல் ஆடியோ டிஃபரன்ஸ் தெரியுது. அந்த பின்னாடி பாப் வேஸ்ட். எலக்ட்ரானிக் நல்லா இருக்கு. இது வெறும் வாய்ஸ். ஓகே. கிளாசிக்கலும் அதே மாதிரி தான், வாய்ஸ் மட்டும் நல்லா இருக்கு, மியூசிக் கம்மியாயிருச்சு. பாப்பில் வந்து அந்த லைட் மியூசிக் அதிகமாக இருக்கு. கஷ்டம் ஓகே. அது நம்ம பட் ஆனால் அந்த பேலன்ஸ் மாதிரி இல்லை ப்ரோ, அது மிஸ்ஸிங் நல்லாவே தெரியுது. அதை நான் நல்லாவே மிஸ் பண்ணுறாங்க. அது நல்ல ஈக்யூ, அது பேலன்ஸ்டு. மேபி நம்ம வேற ஹெட்ஃபோன் போட்டு அந்த இமேஜை வந்து நம்ம கஸ்டம்ல டியூன் பண்ணிக்கலாம். பேலன்ஸ்டுக்கு ஒரு இமேஜ் காட்டும்ல, அதை நம்ம பண்ணிக்கலாம். இங்க இருங்க. ஹை குவாலிட்டி LDAC ஓகே ஓடுது. AAC LDAC ஓகே. ஓகே தானே ப்ரோ? டியூவல் கனெக்ஷன் எல்லாமே இருக்கு. பட் நான் ஃப்ராங்க் ஒன்று சொல்லிட்டா, டைராக்ட்ல கேட்டது நல்லா இருக்கு. இதே தான் நான் விக்கிட்ட சொன்னேன். எனக்கு என்னமோ இது ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. நான் வந்து அவன்கிட்ட சொன்னேன், டேய் இதோட கம்மி ரேட்ல இருந்தா அதுவே நல்லா இருந்ததுடா. எனக்கு அது புரியல, ஏதோ ஒன்று கட் பண்ண மாதிரி இருக்கு இதுல. எனக்கு அந்த ஒரு எனர்ஜியே இல்லை சாங்கு, ஒரு இது பீட் எல்லாத்துலயுமே. நான் எல்லா பாட்டும் கேட்டு பார்த்தேன் ப்ரோ. அதுல கேட்ட எல்லா பாட்டும் இதுலயும் கேட்டேன், ஏதோ ஒன்று சொதப்பிட்டாங்க ப்ரோ. ஆமா ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. இது காஸ்ட்லியான பட்ஸ், அதை விட டிராக் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு என்னமோ. இதைத்தான் நானும் சொல்றேன். சில சமயங்கள்ல நிறைய ஆடியோ ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்கும்போது ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட், பட் நம்ம வந்து ஈக்குவலைசர் ஃபைன் டியூன் பண்ணும்போது ரிசல்ட் மாறிடும். ஆமா நல்லா இருக்கும், இன்னும் நல்லா இருக்கும். உள்ள இருக்கிற டிரைவர் யூனிட் நல்லா டியூன் பண்ணிருக்காங்கங்கறனால பிளஸ் ஃபிட் நல்லா இருக்குங்கறனால ஆட்டோமேட்டிக் செட்டிங்ஸ் எல்லாம் பாக்குறோம், ஆவரேஜா இருக்கு. நம்ம ஏதோ ஒன்று டியூன் பண்ண உடனே தலையில மாறிடுது. ஆமா சூப்பர். சவுண்ட் கோர் இந்த சோனி இதெல்லாம் சென்னைசர் அவங்க எல்லாமே நம்ம டியூன் பண்ணோம்னா அது வேற லீக்குக்கு போயிருக்கு. இதுதான் வந்து எனக்கு ஃபீல் ஆச்சுங்க. சரியா? அதனால அந்த வருத்தங்கள் தான் உங்ககிட்ட. எனக்கு டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியுதுங்க. எனக்கு என்னமோ டிராக் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. இதையே தான் நான் வந்து ஃபோன் பண்ணி இதை கேட்க ஆரம்பிச்சேன். 10வது நிமிஷம் கால் பண்ணி, உங்ககிட்ட இதோட கம்மி ரேட்ல ஒரு பச்சை கலர்ல ஒரு பட் இருக்குல்ல, ஆமா அதுதான்டா நல்லா இருக்கு அப்படின்னு. என்ன சொல்றீங்க அப்படின்னா, அதுதான் நல்லா இருக்கும், நீ போய் வீட்டுல போய் கேளு, அதுல டிராக் ஆப்ஷன் உள்ள இருக்கும் ஈக்குவலைசர்ல, அதை நீ எனேபிள் பண்ணிட்டு நீ அல்ட்ரா பேஸ். அதோட சிக்னேச்சர் வந்து CMF Buds 2 Pro மாதிரி இருந்துச்சு.
சூப்பரா இருந்துச்சு. அது நம்ம போன வாரம் இருந்துச்சு. என்னத்துக்கு பட்ஸ் பிளஸ் வந்து எங்களுக்கு தெரியல. ஆமா, பட்ஸ் பிளஸ் இதை ஸ்கிப் பண்ணி இருந்திருக்கலாம் அவங்க இத்தனை பட்ஸ் கொடுத்ததுக்கு. அடுத்தது தலைவன் Huawei. பட் ஆனா இது இயர் டிப் இல்லைங்க, இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஆப்பிள் ஏர்பாட்ஸோட கிளாசிக் ஏர்பாட்ஸ் மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். நான் இது நீங்க ஓபன் பண்ணுங்க ப்ரோ. ஓபன் பண்ணிட்டேன். பேர் ஆயிச்சா? அது பேர் ஆயிடுது. ஓகே ஓகே. ஆப்ல ஒண்ணுமே இல்ல. ஆப்லாம் கிடையாது. ஓகே. எங்க ப்ரோ இதுக்கு வந்து பொதுவாவே இந்த ஆப் ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. எல்லாமே பேண்ட் வேற. ஆமா, எங்கேயுமே கிடைக்கும். மேபி இந்த வேவ்லெட் தேர்ட் பார்ட்டி ஆப் அதை வச்சு வேணா நம்ம EQ நமக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கலாம். அப்படின்னா நம்ம அதை இப்போ ட்ரை பண்ணுவோமே. வேவ்லெட் பிளே ஸ்டோர்ல இருக்கும். இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா நீங்க கூகுள் பிக்சலோட சிக்னேச்சரை நீங்க இது கொண்டு வரலாம். பிக்சல் பட்ஸோட கொண்டு வருவோமா? வேவ்லெட் அது ரொம்ப நல்ல ஆப்புங்க. வேவ்லெட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மொக்கையா இருக்க பட்ஸ் கூட கொஞ்சம் நல்லா டியூன் பண்ணலாம். அது அதாவது எந்த பட்ஸ் பிராண்டோட ஆடியோ அவுட்புட்டை வேணாலும் நீங்க எந்த பட்ஸுக்கு வேணாலும் கொண்டு வரலாம். இப்போ இந்த ஏகேஜி ஒயர்ட் ஹெட்ஃபோன் இருக்குல்ல, இதுக்கே வந்து பிக்சல் பட்ஸ் 2022ஓட சிக்னேச்சர் வச்சிங்கன்னா இதோட அவுட்புட் ரொம்ப நல்லா இருக்குங்க. யாருங்க என்னையா அனிமேஷன் இது? ஆமாம், லெகசி மோடு சாம்பிள் ரேட்டில் நீங்கள் இது பண்ணலாம். அதை விட்டுட்டு பேக் வந்துட்டு லிமிட்டட் சேனல் பேலன்சர். அப்போ நம்ம என்ன பண்ணோம், இது இல்லாமல் ஒரு தடவை நீங்கள் கேளுங்க. ஓகே தானே? கரெக்டா. இது எதுவுமே இப்போ எனேபிள் பண்ணல, சும்மா தான் இருக்கு. ஓகே. ஏன் நான் ஆஃபே பண்ணிருக்கேன். ஆஃபே பண்ணிட்டேன். அதே பாட்டு போடுங்க. இது ஆனா ஓபன் இயர் அப்படிங்கறனால நான் பக்கத்துல பேசுறது இல்ல, நான் கரெக்ட்டா தான் உள்ள வச்சிருக்கேன். நல்லா வால்யூம் நானா பேசுறது கேக்கும். கேக்குது நல்லாவே கேக்கும். இயர் ஸ்டிக் மாதிரி தாங்க, நதிங் இயர் ஸ்டிக் மாதிரி. ஆமா. ஆனா அவுட்டோர் கால்ஸ்க்கு அந்த அளவுக்கு நல்லா இல்ல ப்ரோ. ஓகேயா இருக்கு. ரொம்ப மோசம் இல்ல, பட் ஓகேயா இருக்கு. மியூசிக் ரொம்ப கிறிஸ்பா இருக்குங்க. ஆமா, குவாலிட்டி வேற லெவல்ல இருக்குது. இங்க இருங்க. ஆட்டோ கியூல டிஃபரன்ஸ் தெரியுது ப்ரோ. வி ஷேப்டு நம்மளோட ஃபேவரட். சூப்பரா இருக்கு ப்ரோ வி ஷேப்டு. இத்தனைக்கு இது வந்து 3000 rupees. 3000 rupees-ஆ? சீரியஸாவா? ஆமா, 2990. இதுல இயர் டிப்லாம் வச்சிருந்தா வேற லீக்குங்க. இயர் டிப்பே இல்லாம இது எதுக்குன்னா அந்த நான் இப்ப பேசுறதே உங்களுக்கு கேக்குது இல்ல ப்ரோ? பாட்டும் கேக்குது, நான் கேக்குது. பட் ஆனா அந்த அளவுக்கு க்ளீனா கேட்கல. பாட்டு என்னால நல்லா என்ஜாய் பண்ண முடியுது. புரியுது. இத்தனைக்கும் பாட்டு வால்யூம் வந்து இந்த அளவுக்கு வச்சிருக்காங்க ப்ரோ. வி ஷேப்ல பேஸ் எப்படி இருக்கு தெரியுமா? பட்ஸ் லைவ் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கு ப்ரோ. இன்னும் பயங்கரமான ஆளு. 3000 ரூபாய்க்கு. ஓ மை காட். வி ஷேப் சிக்னேச்சர் சூப்பரா இருக்குங்க. நல்லா செட் ஆயிடுச்சா? டிரைவர் வேற லெவல் டிரைவர் ப்ரோ. குவாலிட்டி தெரியுது நல்லா. உண்மைதான். சேஞ்ச் ஆகுது. ப்ரோ யுவர் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் could be even better. அதெல்லாம் பண்ண தேவையில்ல ப்ரோ, ஃப்ரீயே போதும். ஹெட்ஃபோன் மாடல் இதுல நீங்க தேடலாம். இப்போ பிக்சல் பட்ஸ் போடுங்க. பாருங்க. பிக்சல் போட்டீங்கன்னா 2022 இதுதான். இது நீங்க எவ்வளவு வைடா இருக்கு பாருங்க. பிக்சல் வேற லெவல் டியூனிங் ப்ரோ. இது எல்லாருக்கும் பிடிச்ச டியூனிங். Huawei இப்படி முன்னாடி சவுண்ட் போட்டுச்சா? வாய்ப்பே இல்ல. கரெக்ட். மக்களே வேவ்லெட் ஆப் கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். சாதாரண பட்ஸே ரொம்ப நல்லா இருக்கும். டிஃபரன்ஸ் நல்லா தெரியும் ப்ரோ. நல்லா தெரியுது. சூப்பர் ஆப் ப்ரோ. இது ஃப்ரீயாவே யூஸ் பண்ணலாம், நீங்க பேலாம் பண்ண தேவையில்ல. பேஸ் பூஸ்ட் இந்த பாருங்க. தலைவன் வேற ரகம். ஏங்க பட்ஸ் செம பொட்டன்ஷியலான பட்ஸுங்க. எல்லா சாதாரணமா இருக்குல்ல? தெரியுது. ஆமா, ஓபன் இயர் பட்ஸ் மாதிரியே தெரியலங்க. ஆக்சுவலா அவங்க யூஸ் பண்ண டிரைவர் நல்லா குவாலிட்டி. Huawei அந்த குவாலிட்டி தெரியுதுங்க. டிஃபரன்ஸ் செம்மையா இருக்குது. குவாலிட்டி டார்க் சூப்பரா இருக்கும். டார்க் வந்து அந்த பேஸ் என்ஹான்ஸா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குங்க டார்க். இல்ல டார்க் சூப்பரா இருக்கு. டார்க் நல்லா இருக்கும். வி ஷேப்ல நல்லா இருக்கும். இதுவும் நல்லா இருக்கு. வி ஷேப்பும் டார்க்கும் நல்லா இருக்கு ப்ரோ. ஆட்டோ EQ ஆன் பண்ணா பிக்சல் வெச்சீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். இத டிசேபிள் பண்ண முடியுமா? இப்படிதான் டிசேபிள் பண்ணனும். அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆட்டோ EQ ஆஃப் பண்ணீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. இல்ல இது இல்லாம இது பயங்கரமா இருக்கு. ஆமா, இதுவே போதும் ப்ரோ. இதுவே சூப்பரா இருக்கு. அவனுக்கு கொடுத்த ப்ரீசெட்ஸே நல்லா இருக்கும். கிராஃபிக் ஈக்குவலைசர் குள்ள போனீங்கன்னா ப்ரீசெட்ஸ் நிறைய இருக்கும். அதுல டார்க் நல்லா இருக்கும். அப்புறம் வி ஷேப்டு ஹார்மன். என்னால இத ஆன் பண்ணும்போதும் ஆஃப் டிஃபரன்ஸ் தெரியும், பார்க்க முடியுது. நல்லாவே பார்க்க முடியுது. அதான் இப்போ இதுலயே Huawei என்ன பண்ணிருப்பாங்கன்னா இங்க வந்து டிப் இருக்கும்.
இதுக்கு ஆக்சுவலா சைனால தேர்ட் பார்ட்டி டிப் விற்கிறாங்க. ஏர்பாட்ஸ் வித்துட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, இதே மாதிரி ஓப்பன் இயர்பட்ஸ் மாதிரி தான் இருக்கும். பட் அந்த இதுல மட்டும் தேர்ட் பார்ட்டியில் விற்கிறாங்க. அமேசான்ல கூட இருக்கு. அப்போ இதுக்கும் நம்ம வந்து அதை மாட்டிட்டோம்னா மேபி ஹுவாவேக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அமேசான்ல இருந்தா நம்ம வாங்கி டிப் பண்ணோம்னா நல்லா கிரிப்பா நிக்கும், லீக்கேஜ் இருக்காது, புரியுது, வெளி சவுண்டும் உங்களுக்கு உள்ள வராது. ஸோ ஏர்பாட்ஸ் நிறைய பேர் வாங்கி அந்த டிப்பு போட்டு யூஸ் பண்றாங்க ப்ரோ. எனக்கு இருக்கிறதுலே இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. டார்க் செமையா இருக்குங்க. நானும் டார்க் தான் யூஸ் பண்ணுவேன் மோஸ்டா. டார்க் நல்லா இருக்கு. ஏன்னா டார்க்ல எனக்கு வந்து அந்த ஒரு ஃபன்னான ஒரு எலிமெண்ட் இருக்கும் அதுல. பேஸும் இருக்கு, அதே சமயம் வந்து வோக்கல்ஸும் இந்த விதமாவும் அடி வாங்காம ஓவர் எக்ஸாஜரேட் ஆகாம கரெக்டா இருக்கு. கரெக்ட், இது நல்லா இருக்கு ப்ரோ. டார்க் நல்லா இருக்கு. மேபி இது வேணா போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. வேணாம் அப்படி இல்லை ப்ரோ. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஓப்பனா சொல்றேன், இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ப்ராடக்ட். கரெக்ட். இது மேல எனக்கு டிரைவர் யூனிட் ரொம்ப குவாலிட்டியான டிரைவர் யூனிட். அது எந்த செட்டப்புமே இல்லாம கேட்கும் போதே அந்த சவுண்ட் கிளாரிட்டி டிஃபரன்ஸ் தெரியுது நல்லாவே. ஏன்னா பர்சனலா சொல்லணும்னா இந்த பட் இயர்பட் இருக்குல்ல ப்ரோ, இதோட வெயிட்டும் கம்மி. இது வந்து 3.7 கிராம்ஸ், கிட்டத்தட்ட ஏர்பாட்ஸ் மாதிரியே தாங்க இருக்குது. ஆமா, இது 3.7 கிராம்ஸ், சைனாவோட ஏர்பாட்ஸ். ஆமா ஆமா கரெக்ட். பிளஸ் இந்த ஓவரால் ப்ராடக்ட்டோட சைஸ், பில்ட் குவாலிட்டி, அந்த கிளிக் சவுண்ட் பாருங்க. கேஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க, அந்த டிக், அது அந்த குவாலிட்டி தெரியும். லோக்கலா இருந்தா அது தெரியாது. உண்மைதான். ஸோ ஒரு வித்தியாசமான ப்ராடக்ட்னு ஃபீல் ஆச்சு. 3000 rupees. ஆமா, 3K அதை 2999 நம்ம ஊர்ல. ஒரு சில பேருக்கு அந்த இயர் டிப்ஸ் போட்டா அந்த தலை வலிக்கும், காது வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, அடைச்ச மாதிரி இருக்கு. அவங்களுக்கு இந்த மாதிரி பட்ஸ் தான் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஓப்பன் இயர் பட்ஸ் மாதிரி. அதுவும் முக்கியமா ஏஜ்டு பீப்புள் கூட நிறைய பேர். கரெக்ட், ஆமா. நிறைய பேருக்கு ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ண தலை வலிக்குங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி பட்ஸ் பெஸ்ட் மேக்ஸிமம். ஏன்னா ஏர்பாட்ஸ் சேல் ஆகிறதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த இயர் டிப்ஸ் இல்லாம இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா இப்போ நம்ம ஏர்பாட்ஸ்ல வந்து Gen 4 இருக்குல்ல ப்ரோ, ஆமா, அதுல இருந்து சிலிக்கா டிப் வந்துருச்சுல. ஆமா, இந்த பழைய மாடல் இப்போ வரது இல்ல. இல்லாட்டி நீங்க பழைய மாடல் தேடி வாங்கணும். Gen 4லயுமே இருக்கு, ஓபன் இருக்கு. ஆமா, அதுதான் ப்ரோக்கு தான் அந்த சிலிக்கா இந்த வருது. ப்ரோ மாடல்ல தான் அந்த வருது, ஓபன் தான் அது. ஏன்னா பெரும்பாலும் நிறைய எல்டர்ஸ் வந்து இந்த டிசைன் ப்ரிஃபர் பண்றாங்க. கரெக்ட். ஏன்னா இப்போ வீட்லயே ஏதாவது கேட்டுட்டு இருக்காங்கனாலும் யாராவது கூப்பிட்டா கேட்டுரும். ஆக்சுவலா எங்க அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி இயர் டிப் போட்டா அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ ஓப்பனா இருக்கிறது தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தலைவலிக்குதுன்னுவாங்க. அந்த ப்ராப்ளம் இருக்கு எங்க அம்மாவுக்கு. ஸோ இல்ல அது உங்க அம்மாவுக்கு மட்டும் இல்ல ப்ரோ, நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நம்மகிட்ட கேட்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் கேட்கறாங்க. ஸோ சூப்பரு. அதுக்கு அடுத்து இப்போ நம்ம வந்து எங்க போறோம்னா Nothing Phone 2 அதோட எப்படி இருக்கு அதை பத்தி நம்ம பேச போறோம். ஸோ பில்டு குவாலிட்டி வைஸ் வந்து நாங்கள் அதை கமெண்ட் பண்ணுறதுக்கு எந்த விதமான எனக்கு இந்த ஃபோன் ரொம்ப பிடிச்ச ஃபோனுங்க. எப்படி சொல்றதுன்னா பில்டு வைஸ் சொல்றேன் நான். ஏன்னா நான் Nothing Phone வந்த உடனே வாங்கினேன் நான். அதை வாங்கிட்டு எனக்கு வந்து அந்த 778ஓட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு பிடிக்கல. ஏன்னா ஃபோன் ரொம்ப லேக் ஆச்சு, ஸ்டட்டர் ஆச்சு என்னோட ரெகுலர் டே யூசஸ்க்கு. அதுக்கப்புறம் ஃபோன் 2 லான்ச் ஆச்சு. ஓகே, அதை வந்து அமேசான்ல ஃபோன் 2 வந்து 35 சம்திங்க்கு பிரைஸ் ட்ராப் ஆகி வந்துச்சு. ஓ 35க்கு வரும்போது வாங்குனீங்க? 35க்கு வந்துச்சு. அப்போ வந்து வந்தப்போ 45 ஆமா, கார்ட் ஆஃபர் போட்டு 40 கிட்ட வரும். தோணல, அதனால நான் வாங்கல. ஏன்னா 8+ Gen 1ன்றது வந்து 1 இயர் சிப், ஓல்ட் சிப். நீங்க என்ன வாங்குனது 256 128 1256 அதுவும் நான் வாங்குனது. ஓகேவா? அதனால வந்து அமேசான்ல வந்து 35க்கு வந்துச்சு. அப்போ வந்து ஃபோன் 1 எக்ஸ்சேஞ்ச் போட்டேன். 20,000க்கு அந்த ஃபோன் எடுத்துக்கிட்டான் அமேசான்ல. பரவாயில்லையே. மீதி காசை மட்டும் போட்டு ஃபோன் 2 வாங்கினேன். ஃபோன் 2 வாங்கிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபோனு. ஆனா என்ன சொல்லணும்னா அந்த 8+ Gen 1ன்றது பர்ஃபார்மன்ஸ்ல இல்ல. கேம் விளையாண்டு பார்த்தேன், கேம்ல பர்ஃபார்மன்ஸ் இல்ல. பட் டே டு டே யூசேஜ், இப்போ இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா எது யூஸ் பண்ணாலுமே நல்லா ஃப்ளூயிடா இருந்துச்சு. அவனோட ஓஎஸ் வந்து ஒவ்வொரு அப்டேட்லயுமே அவன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணான். கேமரா வழக்கம் போல ட்ராஷ் டியர் தான். எனக்கு இந்த ஃபோன் நான் கேமரா ஆஸ்பெக்ட்ல யூஸ் பண்ண ப்ரோ, எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா இப்போ 2A ப்ரோ இல்லாட்டி வந்து அதை 2A ப்ளஸ் இல்லைன்னா 3A ப்ரோ இந்த மாதிரிலாம் பார்த்தாலும் கூட இதுல ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி நம்ம சொன்னாலும் அந்த ஃபிளாக்ஷிப் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். ஆமா, இது நல்ல சாலிடான பில்டுங்க. அந்த மெட்டலும் கிளாஸும் கொண்டு வந்தது ஒரு நல்ல அடிஷன். சீரியஸா ரொம்ப நல்லா. ஃபோன் 1 அவ்வளவு பிரீமியமா இருந்துச்சு ஆக்சுவலா. ஆமா, ஃபோன் 1 பிரீமியமா இருக்கு. அதுல இருந்த லைட்ஸை விட இதுல இருந்த லைட்டோட பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி பிரேக் பண்ணி நல்லா நீட்டா கொடுத்துருந்தாங்க. அதுல வந்து ஒரே சீரியல் செட் மாதிரி இருந்துச்சு. இது கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்டா பண்ணியிருந்தாங்க. அந்த கிளிஃப் இன்டர்ஃபேஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓஎஸ் நல்லா மெச்சூர் ஆயிருச்சு. அதே மாதிரி இதுல கேமரா எப்படி இருக்கும்னா லாகிங் பிகைண்ட் தான் கொஞ்சம். ஆனா எனக்கு யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ்ல சில சமயங்கள்ல பஞ்சாயத்துகள் சரியா, ஆனா எடுக்கிற போட்டோஸ் சில சமயங்கள்ல நல்லாவே வந்துச்சு. நல்ல லைட்டிங்கே நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல போட்டோ இருக்கும். ஆனா அதே போட்டோ திரும்ப எடுத்தீங்கன்னா கேவலமா இருக்கும். ஆமா, அது கன்சிஸ்டன்சி இல்ல, கிடையாது. அது தெரிஞ்ச விஷயம். ஏன்னா எதுக்கு இதை சொல்றேன்னா இப்போ 3A ப்ரோவா இல்லாட்டி ஃபோன் 2 கேட்டா சில சமயங்கள்ல ஃபோன் 2 வந்து நிறைய இடங்கள்ல கொஞ்சம் நல்லா பண்ணும். நான் ஃபோன் 2 தான் சொல்லுவேன். பட் ஆனா இது பேட்டரி தாங்க பிரச்சனை. 4500 mAhன்றது எனக்கு 4.5 hours தாங்க ஸ்கிரீன் ஆன் டைமே வந்துச்சு எனக்கு.
எனக்கு இன்னுமே அந்த பேட்டரி லைஃப் இம்ப்ரூவ் ஆகல. நான் வச்சிருந்த போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கு. 4.5 இல்ல எனக்கு இப்போ டவுட் என்னன்னா, இதே கௌதம் ப்ரோ தான் Pixel 8 எடுத்துட்டு போயிருந்தாரு. ஆனா மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரஸ் கூட யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. 7 மணி நேரம் 8 மணி நேரம் 7 மணி நேரம் வந்துச்சு ப்ரோ. அதே ஜியோ சிம் தான், இதுலயும் ஜியோ சிம் தான் போட்டு யூஸ் பண்ணேன். அதுதான் இப்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. இதனாலதான் பாருங்க இப்ப விக்கி வந்து Pixel 8 எடுத்து வச்சுட்டு கொடுக்க மாட்டான். ஆமா, சின்ன போனுங்க, அது பேட்டரி அவ்வளவு நிக்குது, என்னால நம்பவே முடியல. ஸோ தான் பாயிண்ட் ரைட்டா. சரி, மொத்தம் எனக்கு வந்து இப்போ பர்சனலாக சொல்லணும்னா என்னோட தனிப்பட்ட முறையில் என்னன்னா, எனக்கு வந்து டபுள் டேப் டு ஸ்லீப் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்ச விஷயம். நீங்க மொத்தம் ப்ரோ இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் நத்திங் ஃபோன் யூஸ் பண்ணதுக்கும் இப்போ யூஸ் பண்ணும்போதும் ஏதாவது மாறி இருக்கா? எனக்கு பெருசா அந்த டிஃபரன்ஸ் இல்லை. சரி, ஓஎஸ்லயே ஏதாவது மாறி இருக்குமே. நீங்க 2.5 இருந்திருக்கலாம் கொடுத்துருக்காங்கல்ல, அதனால அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. மேபி இதுல இருக்கலாம் அந்த எசென்ஷியல் கீழ வந்திருக்கு. டிஸ்ப்ளே பாத்தீங்களா, டாப் டு ஷோ. ஆமா, டாப் டு ஷோ இருக்கு, அது இருக்கு, அதெல்லாம் இருக்கு. அந்த விட்ஜெட்ஸ் கொண்டு வந்தது இதெல்லாமே நான் இந்த மாதிரி இருந்துச்சு. நான் 1.5 வருஷம் யூஸ் பண்ணிட்டு தாங்க அந்த ஃபோன் 2 செல் பண்ணேன். ஏன்னா எனக்கு அது பெருசா இம்ப்ரூவ் ஆன மாதிரி தெரியல, எக்ஸ்பெக்டேஷன் மீட் ஆகல. சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை கொடுத்துட்டேன் நான். சோகம் என்னன்னா, எங்களால நத்திங் ஃபோன் 2 மெயினா பேட்டரி லைஃப்ங்க 4500 mAhன்றது எனக்கு 1 இயர்லயே வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அது இது நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு டிவைஸ்ங்க. மேபி 5000 இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆக்சுவலா 5000 இருந்தா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. உங்களுக்கு இப்போ 4.5 hours வருதுன்னா மேபி 5.5 hours அது வந்திருக்கலாம். 6 hours வந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. 6 hours 500 mAhல வந்திருந்ததுன்னா மாசா தான் இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ இதையே 5 hours கிராஸ் பண்ண வைக்கலாம். சரி, ஆனா என்னன்னா எனக்கு இந்த போன்ல ப்ரோ இதோட அந்த அமைப்பு இருக்குல்ல, கையில பிடிக்கும்போது ஒரு சின்ன ஜென்டில் கர்வ் பேக்ல இருக்கு கொடுத்துருக்காங்க. அதனால வந்து அது கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு, இன் ஹேண்ட் ஃபீல் நல்லா இருக்குங்க. ஆமா, அதே மாதிரி நல்லா ஸ்லீக்காவும் இருக்கு. வீடியோஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, ஏன்னா வைடான ஸ்கிரீன், ஸோ வைட்னஸ் இருக்குன்றதுனால வீடியோலாம் பார்க்க நல்லா இருக்கு. ஃபோன் நல்லா தான் இருக்கு, ஸ்பீக்கர்ஸும் நல்லா இருக்குங்க. ஆமா, கால் குவாலிட்டி சூப்பரா இருக்கு. இயர்பீஸ்ல பேசினாலும் சரி, லவுட் ஸ்பீக்கர்ல பேசினாலும் சரி. தேங்க்யூ Qualcomm. ஆமா ஆமா, 8+ Gen 1 வேற. அதுல வேற அந்த ஹைரஸ் எல்லாமே இருக்கு. ஆடியோ எல்லாம் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சென்னைசர் மொமெண்டம் போட்டேன், வேற லெவல்ல காட்டுது தலைவன். ஆப்டெக்ஸ் HD நீங்க ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஆப்டெக்ஸ் வேணுமா இல்ல ஆப்டெக்ஸ் HD வேணுமா? ஆப்டெக்ஸ் அடாப்டிவ் வரைக்கும் பக்காவா வேலை செய்யுங்க. எல்லாமே அதெல்லாம் இருக்கும். அதான் ப்ரோ இதுல என்னன்னா ஆப்டெக்ஸ் அடாப்டிவ் இருக்கும், ஸ்னாப்டிராகன் சவுண்ட் இருக்கறனால அது இருக்கும். ஆமா, அப்புறம் எல்டாக் இருக்கும். ஆமா, LHDCயும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, LHDC இருக்கும். அவன் தான் பட்ஸே விடுறானே, அப்ப அதனால தான் விடுறான். சோ அதனால வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபிளாக்ஷிப்கான ஃபீலை இன்னைக்கும் அது டெலிவர் பண்ணுது. இருந்தாலும் பாவம் காலங்கள் மாறி விட்டன, நிறைய புது ஃபோன் வந்து விட்டன அப்படின்னும் போது இந்த ஃபோன் வந்து லைட்டா அவங்களோட இப்போ 3A Pro சீரிஸ் மாதிரியான ஃபோன் பக்கத்துல வைக்கும்போது நான் எடுத்து பேட்டரியில கொஞ்சம் அடி வாங்குது. ஆமா, அப்புறம் பேட்டரி இதை விட இது பெட்டரா இருக்குங்க. 5000 mAhன்றது அவனுக்கு ஆப்டிமைசேஷன் நல்லா பண்ணிருக்கானுங்க. பிளஸ் இது வந்து 7th Gen 3. ஆமா, 2 years ஆயிருச்சுங்க. வந்து 2 yearsம் வந்துருச்சு, ஆயிருச்சு வேற. சோ இந்நேரம் அதுல ஆக்சுவல் கெபாசிட்டி 4000 கிலோ போயிருக்கும். ஆமா, கண்டிப்பா. சரியா? சோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸும் உள்ள வரும், அதுக்கு தான் சொல்றேன். ஸோ செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா கேஷுவல் யூஸரா இருந்தா உங்களுக்கு ஃபோன் ஓகே, பட் ஆனா கேமிங்காக இந்த ஃபோன் வாங்காதீங்க. கேமிங் இது கிடையாது, அதுக்கு செட் ஆகாது. நீங்க பேட்டரி குடிக்குது பயங்கரமா. கேம்ல வாங்கிட்டீங்கன்னா 2 வந்து நத்திங் OS 2ல இருக்கும்போதே எல்லாரும் கதறிட்டு இருந்தாங்க. ஆமா, அது வந்து அந்த அளவுக்கு கேமிங்கான போனே கிடையாது. கேமிங் கிடையாதுங்க, அது 8+ Gen 1 தான். பட் ஆனா அவங்க டியூன் பண்ணது வந்து கேமிங் டியூன் பண்ணல, சாஃப்ட்வேருக்காக டியூன் பண்ணிருக்காங்க. நல்லா ஸ்மூத்தா இருக்கு, ஸ்டட்டர் லாக்ஸ் எல்லாம் இல்லாம ஸ்மூத்தா இருக்கிறது பண்ணிருக்காங்க. பட் கேமிங்னு போனா உட்காந்துருது போன் அப்படியே. அவன் மீடியா ஃப்ரெண்ட்லி போன். ஆமா, சரியா? இப்போ மீடியா கன்சம்ஷன் தான் பெரும்பாலும் ஒருத்தர் பண்றாங்க. எனக்கு மல்டி டாஸ்கிங்க்கு நல்லா இருக்குங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா கேம் ஆடுவேன் அப்படின்னா இப்போ நான் விளையாடுற மாதிரி கேம் ஜாலியா ஆடலாம். மேட்டர் என்னன்னா இன்டென்சிவான கேமிங் செஷன் உள்ள இப்போ நான் COD PUBG எல்லாம் போனேன்னா, BGM எல்லாம் போனேன்னா திணறும். கரெக்ட். நிறைய பேர் வந்து ஃப்ரேம் டிராப் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அததான் வந்து நிறைய பேர் வருத்தமாவும் சொல்லியிருந்தாங்க, ப்ரோ என்ன ப்ரோ இவ்வளவு ஃப்ரேம் டிராப் ஆகுது, நான் ஃபிளாக்ஷிப் போன் தான் வாங்கினேன் ஆனா இவ்வளவு ஃப்ரேம் டிராப் கேமிங் போன் கிடையாதுங்க. ஓகே, சோ அப்போ யூஸ்டு மார்க்கெட்ல இது கிடைக்குதுன்னா தயவு செய்து கொஞ்சம் நல்லா செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. ஸ்கிரீன் பண்ண கேஷுவல் யூசருக்கு இது சூப்பரா இருக்குங்க. ஆமா, சோ இதுலயே உங்களுக்கு வந்து 12x12 கிடைக்கலாம். LTPO பேனல் LTPO பேனல் தான் அது. அதனால அந்த மாதிரியான அட்வான்டேஜஸ்ல நீங்க சார்ஜிங் ஃபாஸ்டா இருக்குங்க, 40 வாட் சப்போர்ட் இருக்குங்க. ஒரு ப்ராப்பர் சார்ஜ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 hour குள்ளாரே சார்ஜ் ஆயிருது. சோ அது எல்லாமே அட்வான்டேஜ் தான். அதனால நீங்க யாராவது ஆல்ரெடி நத்திங் ஃபோன் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்கு, எந்தெந்த ஏரியால இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்கறத சொல்லுங்க. OS சூப்பரா இருக்குங்க, நத்திங் OS 3.0 சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. அதுதான் அவங்களோட மெயின் யூஎஸ்பி. இன்னைய வரைக்கும் அதை வச்சு தான் நாங்கள் வட சுட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகேங்க, ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்தி பார்த்துருக்கோம். சிவரணி, கௌதம், பார்க்கலாங்க. பாய்.